அனைவருக்கும் வணக்கம். பொது தமிழ்லேருந்து 10 கொஷின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்படி வைக்கல போகலாம். கொஷின் 1. கரகாட்டத்தை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? குட ஆட்டம், கும்பாட்டம், கொம்பாட்டம், செப்பாட்டம். ஆன்சர் கும்பாட்டம். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் அழைக்கலாம். கொஷின் 2. நீரற வரியா கரத்து என்ற பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறும் நூல். அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, நற்றிணை. ஆன்சர் புறநானூறு. நீரற வரியா கரத்து என்ற பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறும் நூல் புறநானூறு. கொஷின் 3. கரகாட்டத்தின் துணையாட்டம். மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம், தேவராட்டம். ஆன்சர் மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். கொஷின் 4. காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள். சோலை, பாரம் தாங்கும் கோல், கால், காவல். ஆன்சர் பாரம் தாங்கும் கோல். காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல். கொஷின் 5. ஒயிலாட்டம் ஆடுவோரின் வரிசை எண்ணிக்கை 2, 4, 6, 8. ஆன்சர் 2. ஒயிலாட்டம் ஆடுவோரின் வரிசை எண்ணிக்கை 2. கொஷின் 6. தேவராட்டம் என்பது யார் மட்டுமே ஆடும் ஆட்டம்? ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள். ஆன்சர் ஆண்கள். தேவராட்டம் என்பது ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம். கொஷின் 7. உருமி என பொதுவாக அழைக்கப்படுவது. தேவதுதும்பி, சிங்கி, டோலாக், தப்பு. ஆன்சர் தேவதுதும்பி. உரும்பி என பொதுவாக அழைக்கப்படுவது தேவதுதும்பி. கொஷின் 8. தேவராட்டம் எவ்வகை நிகழ்வாக ஆடப்படுகிறது? அழகியல், நடப்பியல், சடங்கியல், வாழ்வியல். ஆன்சர் சடங்கியல். தேவராட்டம் சடங்கியல் நிகழ்வாக ஆடப்படுகிறது. தேவராட்டம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் ஆடப்படுகிற ஒரு நாட்டிய கிடையாது. வேட்டையாடும் தொழில் செய்து வந்த கம்பளத்து நாயக்கர் இவங்க சடங்கியல் நிகழ்வாக தேவராட்டம் ஆடப்படுது. தேவராட்டத்தின் பொழுது பறை, உருமி போன்ற இசைக்கருவிகள் இசைக்கப்படுது. கொஷின் 9. பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை. கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, காவடியாட்டம், மயிலாட்டம். ஆன்சர் பொய்க்கால் குதிரை. பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை பொய்க்கால் குதிரை. கொஷின் 10. தப்பு என்பது தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, தொழிற்கருவி. ஆன்சர் தோற்கருவி. தப்பு என்பது தோற்கருவி. இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.